கல்யாணம்னு சொல்லிட்டா போதும், நம்ம எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாயிடுது. அது வந்து ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன். ஆனா இது வந்து வெவ்வேறு கண்ட்ரில வேற விதமா செய்யறாங்க. ஆனா சில இடத்துல வந்து விசித்திரமாவும் செய்யறாங்க. இது வந்து ஸ்காட்லாண்ட்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. கல்யாணத்துக்கு முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் நிக்க வச்சிருவாங்களாம். அவங்க மேல முட்டை, தக்காளி இதெல்லாம் வீசி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களாம். அவங்க வந்து எவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மேரேஜ்ன்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்கிற ஒரு நிகழ்வா பாக்குறாங்க. ஸோ இதுல அவங்க இதை கடந்துட்டாங்கன்னா கண்டிப்பா கல்யாண வாழ்க்கையிலயும் வந்து அவங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுவாங்கன்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. நம்பர் 2 பாத்தீங்கன்னா கிர்கிஸ்தான்ற ஒரு கண்ட்ரில வந்து பெண்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அது வந்து மறுபட்சம். அதனால என்ன செய்யறாங்கன்னா பெண்களை வந்து கடத்திட்டு போய் அவங்க வந்து ஃபோர்ஸபிளி கல்யாணம் பண்ணுவாங்களாம். ஆனா இது போக போக கவர்மெண்ட் வந்து இதை தடை செஞ்சிருச்சு. ஏன் நம்ம இந்தியாவில கூட பாத்தீங்கன்னா பீகார் ஸ்டேட்ல வந்து சில இடத்துல வந்து பெண்கள் வந்து ஆண்களை கடத்தி அவங்களோட தங்கச்சிக்கு இல்ல அவங்களோட மகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாம். நம்ம 3 பாத்தீங்கன்னா ஜெர்மனில கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த கப்பல் வீட்டுக்கு போவாங்களாம். போய் எல்லாத்தையுமே உடைச்சு போடுவாங்களாம். பிளேட்டு, தட்டு, அங்க இருக்கிற பூச்செடி எல்லாமே. ஏன்னா அவங்க உடைச்சு போட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து டீமா வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவாங்களாம். சோ ஒரு டீம் ஒர்க்கை டெவலப் பண்ற மாதிரி. உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருது? நீங்க உங்க கல்யாணத்துல என்ன வித்தியாசமா பண்ணீங்கன்னு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.